காலையிலேயே மசூதியில் இருந்து அவர் குர்ஆனை வைத்து அந்த பாங்கு வாசிக்கிறார்கள். அது காதில் விழுகிறது. 4:45 அல்லது 5 மணி விடியற்காலை அவர்கள் தொடங்குகிறார்கள். சற்று நேரம் இப்பொழுது கூட அந்த பாங்கு அவர்கள் சொல்வது காதில் விழுகிறது. அதுபோல சரியாக 6 மணிக்கு பெரம்பூரில் இருக்கக்கூடிய அந்த மாதா கோயிலிலிருந்து அந்த பெல் மணி ஓசை கேட்கும். இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கோயில் இருந்து அந்த மார்கழி மாதம் மட்டும் வரும், மற்ற நேரத்தில் வருவதில்லை. பெரும்பாலும் மக்கள் மத நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு மதம். ஆனால் வாழ்க்கை முறை என்பது இந்த மதம் சார்ந்து அல்ல, சார்பற்றது தான் மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கைக்கு நல்ல நெறிமுறைகள் தேவை. அது நமக்கு தமிழிலே திருக்குறள் இருக்கிறது. அந்த எந்த மாதிரி நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று இந்த பௌத்தமும் சமணமும் சொல்கிறது. பொதுவாக எல்லா மதங்களுமே அன்பைத்தான் சொல்கிறது. ஆனால் அன்பை சொல்கிறவர்களும் வெறுப்பையும் சொல்கிறார்கள். காரணம் அங்கே பாகுபாடு. ஒரு மனிதருக்கும் சமமாக நினைப்பதில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னாலும் இதை யாரும் மனதில் எடுத்துக்கொள்வதில்லை. ஒவ்வொருத்தரையும் அவருடைய மத அடையாளங்களை பார்த்து அவர் பாகுபாடு செய்கின்றனர். ஒரு 7000 அல்லது 8000 வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அப்பொழுது எந்த மதமுமே இல்லை. அப்பொழுது வாழ்ந்த இந்த தென்னாட்டில் இருந்தவர்கள் இயற்கையை வழிபட்டார்கள். நிலத்தை 5ஆக பிரித்து குறிஞ்சி, மௌதம், மருதம், நெல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை என்று 5ஆக பிரித்து அந்த 5 நிலங்களுக்கும் ஒரு தலைவனை வைத்து அவர் சொல்படி கேட்டார்கள். இதுதான் இந்த தமிழ் மதம். தமிழர்களுக்கு இன்று மதம் என்றால் இயற்கையை சார்ந்தது தான். ஏனென்றால் நமக்கு தருவது இந்த மழை, காற்று, பூமி, நெருப்பு. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உணவு. இந்த நிலத்தில் இருந்து தான் கிடைக்கிறது. அதுக்கு நீரும் காற்றும் உதவியாக இருக்கிறது. வெப்பமும் தேவைப்படுகிறது. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் என்றக்கூடிய அந்த எல்லா தாவரங்களும் இந்த சூரிய ஒளியை வைத்து, தண்ணீரை வைத்து தன் உணவை தானே தயாரிக்கிறது. மனிதனும் தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்துக் கொள்கிறான். ஆனால் சார்ந்து இருக்கிறான். இதுதான் நம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அன்பு பொதுவானது தான். எந்த மதக்கும் அது தேவையில்லை. அங்கே சமாதானமும் சாந்தமும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அன்பே சிவம் என்று இந்து மதம் சொல்கிறது. எனவே நண்பர்களே, இதெல்லாம் ஒரு பொதுவான முறைதான். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவரவர்களுக்கே விருப்பமாக அது அமைந்துள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி நம்பிக்கை இருக்கிறது. எனது நம்பிக்கை இந்த பெற்றோர்களை போற்றுவது, இந்த பௌத்தத்தையும் சமணத்தையும் கடைபிடிப்பது. ஏனென்றால் அங்கேதான் கல்லாமை, கொல்லாமை, வாய்மை என்று முக்கியமான விஷயங்கள், நல்லதை நினைப்பது, நல்லதை பேசுவது, நல்லதை எழுதுவது, நல்லதை கடைபிடிப்பது என்பதுதான். இந்த கொள்கையை பின்பற்றுபவர்கள் மனதில் இயற்கையாகவே இயல்பாகவே அங்கே அன்பு இருக்கும். எல்லா உயிர்களிடத்திலும் ஒரு அன்பும் இருக்கும். எனவே இதுதான் என்னுடைய காலை பதிவாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய
விஷயம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.